Hi friends, long term learning up in Tamil. Welcome back to my channel. இப்போ பாத்தீங்கன்னா EP Trust அப்படின்ற ஒரு ஃபண்ட் டைப் ஆப் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஆப் பாத்தீங்க அப்படினா நமக்கு லான்ச் ஆனது பாத்தீங்க அப்படினா ஒரு 2 month ஆகுது ஓகேங்களா. இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த ஆப் நல்லாவே போயிட்டு இருக்கு. ரொம்ப சூப்பரான ஆப் ஓகேங்களா. இதுல வந்து கண்டிப்பா ப்ராஃபிட்ன்றது வரும். இது வந்து ஒரு ஃபண்ட் டைப்பான ஃபண்ட் டைப்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் ரிட்டர்ன் டேஸ்க்கு அப்புறம் சைக்கிள் டேஸ்க்கு அப்புறம் ரிட்டர்ன் வரும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் நாங்க யூஸ் பண்ணதை வச்சு ஒரு ஆப் வந்து இவ்வளவு நாள் போகலாம், இந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இது யூஸ் பண்ண வேணாம், இந்த மாதிரி சம் டீடைல்ஸ்லாம் சொல்லிட்டு இருப்போம். உங்களுக்கு ஓகே நான் மட்டும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல இன்வெஸ்ட் பண்றது உங்களுடைய ஓன் ரிஸ்கா தான் இருக்கும் ஓகேவா. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆப் யூஸ் பண்றது எல்லாமே வந்து யாரும் கட்டாயத்தினால பண்றது இல்லை ஓகேவா. நாங்க இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறோம், உங்களுக்கு ஓகேனா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க போறீங்க. மற்றபடி மற்றவங்க இது போடுறாங்க, மற்ற குரூப்ல வந்து இது சொல்றாங்க அப்படின்றதுக்காக நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க ஓகேங்களா. உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல இன்வெஸ்ட் பண்ணணும் ஓகேவா. இதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த ஆப்ல ஜாயின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு வெல்கம் போனஸா வந்து பாத்தீங்க அப்படின்னா 50 ரூபாய் கொடுத்துருவாங்க. உங்களுக்கு வந்து டெலிகிராம்ல டெய்லி கோட் வரும் ஓகேவா. அந்த கோட் பாத்தீங்கன்னா 3 to 4 நாள் வந்து உங்களுக்கு கோட் கொடுப்பாங்க. அந்த கோட்ல வந்து டெய்லி 10 ரூபாய் வரும் ஓகேவா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க இதுல ஜாயின் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ பிளான் இருக்கும். அந்த ஃப்ரீ பிளான் வந்து நீங்க ஃப்ரீயாவே இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்றேன். இதுல பாத்தீங்கன்னா இங்க மேல 3 டாட் இருக்கு இல்லையா, இந்த டாட் கிளிக் பண்ணீங்கன்னா யூசர் அப்படின்னு வரும். அந்த யூசரை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா டாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேவா. இந்த டாஸ்க்கை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும் ஓகேங்களா. இதுல பாத்தீங்கன்னா இங்க வந்து நீங்க உள்ள ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண உடனே ரிவார்டுன்னு சொல்லிட்டு கிடைக்கும். இந்த கெட் இங்க வந்து கெட் கொடுக்கணும். நீங்க கெட் கொடுத்தீங்கன்னா அந்த 10 ரூபாய் வந்து உங்க வேலட்ல ஆட் ஆகும். அந்த வேலட்ல ஆட் ஆனதை வச்சு நீங்க ப்ராடக்ட் பை பண்ணணும். அது எங்க பை பண்ணணும்னு நான் சொல்றேன். நீங்க திருப்பியும் வெளியே வந்துட்டு மறுபடியும் அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. அந்த ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்ட்ல அப்படியே ஸ்க்ரோல் பண்ணணும் ஓகேங்களா. லாஸ்ட்ல ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா இந்த ஆப்ஷன் வரும் பாருங்க. இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் வரும். அதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ஃப்ரீ பிளான் வந்து பை பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்க. 10 ரூபாய் 500 ரூபாய் ப்ராடக்ட் இது நம்மளுக்கு வந்து 10 ரூபாய் கொடுக்குறாங்க. டெய்லி வந்து இதில் 5 ரூபாய் வரும். இது வந்து 360 நாள் வந்து நம்ம ஃப்ரீயாவே இதில் 5 ரூபாய் வந்துட்டு இருக்கும் ஓகேவா. இதை வந்து பை பண்ணிக்கோங்க. அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் அதில் ரிசீவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ப்ராடக்ட் பை பண்ணணும் ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிளான் பார்த்துடலாம். இதில் ப்ராஜெக்ட்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா பிளான் வந்து லைனாக வந்துட்டு இருக்கும். இது ரெகுலராக வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த பிளான்ல எதுவுமே வாங்க வேணாம். ஃபர்ஸ்ட் வந்து ரெகுலர் ப்ராடக்ட்ல மட்டும் வாங்கிடலாம். இதில் ரெகுலர் ப்ராடக்ட் நீங்கள் வாங்கும்போது 1400 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். 360 நாள் ஓகேவா. இதுல வந்து டெய்லி இன்கம் பாத்தீங்கன்னா 56 ரூபாய் வரும். உங்களுக்கு டோட்டலா ஒரு வருஷம் போச்சு அப்படின்னா 360 நாள் போச்சுன்னா இவ்வளவு அமௌண்ட் வரும். இதுல வந்து ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா 4% தான் கொடுக்குறாங்க. இது டைமர் ஓடிட்டு இருக்கு ஓகே. அந்த டைமருக்குள்ள நீங்க வாங்குறதா வாங்கிக்கலாம். 1400 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபாய் ரிட்டர்ன் வந்துடும். 1400 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா 200 ரூபாய் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் ஓகேவா. நீங்க மீதி உங்களுடைய ரிஸ்க் பாத்தீங்கன்னா 1200 ரூபாய் தான். டெய்லி கோட் அப்புறம் நீங்க ரெஃபர் பண்ணீங்க, அது மூலமா வந்து வர இன்கம் வச்சு நீங்க சீக்கிரமா இது வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. இதுல வந்து என்னோட சாய்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 1400 ரூபாய் இந்த 800 ரூபாய் இந்த 2 ப்ராடக்ட் சேர்த்து வாங்கும்போது கண்டிப்பா ப்ராஃபிட்ன்றது வரும். இப்போ 800 ரூபாய் நீங்க வாங்குனீங்கன்னா டெய்லி 32 ரூபாய் வரும் ஓகேவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதையும் வந்து 4% தான் கொடுக்குறாங்க. ரொம்ப ரிட்டர்ன்ஸ்லாம் கிடையாது ஓகேங்களா. இதுலுமே வந்து 360 நாள் போட்டிருக்காங்க ஓகேங்களா. அதே மாதிரி தான் பிளான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 1500 ரூபாய் பிளான், 6000 ரூபாய் பிளான். இப்போ 1500 ரூபாய் பிளான் பார்த்தீங்கன்னா 52 ரூபாய் வரும். இதுவே 6000 ரூபாய் பிளான் பார்த்தீங்க அப்படின்னா 180 ரூபாய் வரும். இதுவே 15000 ரூபாய் பிளான் பார்த்தீங்கன்னா 375 ரூபாய் வரும். 35000 ரூபாய் பிளான் பார்த்தீங்கன்னா 700 ரூபாய் வரும். இது எல்லாமே ஒரு வருஷத்துக்கு கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஓன் ரிஸ்க். நீங்க அதிகமாக போடுறதா போட்டுக்கலாம். நான் என்ன சஜஸ்ட் பண்றேன்னா 14000 ரூபாய் வந்து 8000 ரூபாய் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா ப்ராஃபிட்ன்றது வரும். நீங்க ப்ரீசேல்ல இருக்கிறதுலாம் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ப்ரீசேல்ல இருக்கிறது வாங்குனீங்க அப்படின்னா இப்போ 3200 ரூபாய் போட்டிருக்காங்க. 3200 ரூபாய் இது வந்து ஓப்பன் பண்ணாதான். இது வந்து எப்போ ஓப்பன் பண்ணாங்கன்னு பார்த்து நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 3200 ரூபாய் வாங்கினோம்னா 1200 ரூபாய் திருப்பி நம்மளுக்கு ரிட்டர்ன் வந்துடும். அதை நம்ம வந்து உடனே வித்ரா போட்டு எடுத்துக்கலாம் ஓகேவா. இதில் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறதுன்னு பார்த்துலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் இருக்கு இல்லையா, அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா யூசர்னு இருக்கும். அந்த யூசரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரீசார்ஜ் வித்ரா அப்படின்னு வரும் ஓகேங்களா. 300 ரூபாய் இருந்தால் வித்ரா போட்டுக்கலாம். உங்கள் பேங்க் டீட்டெயில் வந்து எங்கே ஆட் பண்ணணும்னா இங்கே பேங்க்னு இருக்கு இல்லையா, இங்கே ஆட் பண்ணிக்கலாம். இந்த டாஸ்க் வந்து தெரியும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து மற்ற டீட்டெயில் இதெல்லாம் உள்ள போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இங்கே வந்து ரீசார்ஜ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அங்கே கிளிக் பண்ணி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ ரீசார்ஜ் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாம். ரீசார்ஜ்குள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ண போறீங்க அப்படின்ட்டு வரும் ஓகேங்களா. நீங்கள் வந்து என்ன பிளான் பண்ண போறீங்களோ அந்த பிளான்கான அமௌண்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணிடணும். இங்கே செலக்ட் பண்ணிட்டு இதில் 3 சேனல் கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு சேனல் கிளிக் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆகிடும் ஓகேங்களா. சப்மிட் அப்படின்னு வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து QR கோட் ஏதாச்சும் வரும் ஓகேங்களா. இந்த QR கோட் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் பேடிஎம்ல போய் பே பண்ணிட்டு அந்த பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்ல வந்து UPI டிரான்சாக்ஷன் நம்பர்னு ஒரு 12 நம்பர் வரும், 14 நம்பர் வரும். அந்த 12 நம்பர் அதை வந்து காப்பி பண்ணி இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும் ஓகேவா. இங்கே பேஸ்ட் பண்ணணும். நீங்கள் வந்து நடுவில் ஃபோனை வந்து நடுவில் ப்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு திருப்பி பேக் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆகிடும். அதுக்கப்புறம் ஃபோனை வந்து லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் உள்ள வந்துட்டு இருக்கும் ஓகேவா. நீங்கள் யார்கிட்ட ரீசார்ஜ் நீங்கள் யார்கிட்ட லிங்க் வாங்கி யூஸ் பண்ணுறீங்களோ அவங்க கிட்ட கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் வாங்கி நீங்கள் டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கலாம். கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்து உங்களுடைய ஐடி பேஜ் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு கன்ஃபார்மாக ப்ராஃபிட் வரும். ரொம்ப நாள் ஒர்க் ஆகிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து இதே சேம் கான்செப்ட்ல வந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ரன் ஆயிருக்கு. உங்களுக்கு ஓகேனா கன்ஃபார்மா இன்வெஸ்ட் பண்ணுவீங்க அப்படின்னா லிங்க் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்வாலிட்டி மெம்பர்ஸ் வேணும். ஏன்னா இந்த ஆப் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ரன் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா போயிட்டு இருக்கு ஓகேவா. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப் வந்து நல்லா போகும் அப்படின்னு தான் தோணுது ஓகேங்களா. உங்களுக்கு ஓகேனா கன்ஃபார்மா இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா கன்ஃபார்மா இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கு. அதில் ஜாயின் பண்ணி டெலிகிராம் என்னுடைய குரூப்ல ஜாயின் பண்ணி என் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நான் லிங்க் தரேன் ஓகேவா. அதுக்கப்புறம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா. தேங்க்யூ.